Hello friends, welcome to Enna Rusikkalam. வாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாசிப்பயிறு கடையில் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா சிம்பிளா செய்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல சூடான சாதம். இதே மாதிரி நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனல் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சைடிஷாக ஃபிஷ் வறுவல் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு தவா ஃப்ரைன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சூப்பரான ஒரு காம்பினேஷனோட 25 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது எல்லாமே டாக்டர் ஷர்மிகா மேம் கிட்ஸுக்காக பார்த்து ரெடி பண்ணி கொடுத்த வெரைட்டிஸ் தான். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா ரெசிபீஸும் உங்களை தேடி வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு கடையிலுக்கு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தெடுத்தால் போதும். அது வாசம் வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க போதும். இப்போ அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 3 பல் பூண்டை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பாசிப்பயிருக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிய வேகணும். கூட ஒரு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது தனியாக வேகட்டும். இப்போ நம்ம ஃபிஷ் வறுவல் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மீனில் முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சப்பொடி கொஞ்சம், அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபிஷ் வறுவல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சுருங்க. நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணதுக்குள்ளே இது நல்லா ஊறிடும். இப்போ நம்ம சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரிசியை வந்து எடுத்துக்கலாம். நான் சாப்பாடு அரிசி வந்து பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுறலாம். நீங்கள் குக்கரில் ரைஸ் வடிக்கிறதா இருந்தாலும் வடிச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாசிப்பயிறு கடைகள் இந்த மாதிரி செய்யும்போது நல்ல கொலையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் வடித்த சாதமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல சாப்பாடு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். டாக்டர் ஷர்மிகா மேம் சொன்ன எல்லா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் ஒரு 14 ரெசிபி கிட்டே அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே காம்பினேஷன் வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பயிறு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதில் வந்து நல்ல சூடான தண்ணி வந்து ஒரு 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அதை மசிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ இதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் தக்காளி வெங்காயத்தெல்லாம் வதக்கி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். டைம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே டேரெக்டாக சேர்க்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு. இப்போ தவா ஃப்ரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் கலவையை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ்ஷுங்கிறனால ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடவும் செய்யும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் எல்லாமே சேர்த்துட்டோம். ஸோ நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இதை அப்படியே ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. சைடில் பாசிப்பருப்பு கடையிலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அந்த தக்காளி வெங்காயம்லாம் அதோடு சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு கடையல். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியானதும் கூட. இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இதை நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ட்ரையாக வரணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம பாசிப்பருப்பு கடையிலும் ரொம்ப சூப்பரான கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தால் போதும். இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர், அதாவது கறி மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ஃபிஷ் வாடையே இருக்காது. நம்ம இஞ்சி பூண்டு விழுது கறி மசாலா பவுடர்லாம் சேர்த்தனால ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 5 to 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த ஃபிஷ் வறுவல் செய்கிறதுக்கு. எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்லாம் இதை சாப்பிட்டு பார்த்தா ஃபிஷ் ஃப்ரைனே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சிக்கன் ஃப்ரை மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு பாசிப்பயிறு கடையிலுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகும் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கியும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா இதை பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அந்த பாசிப்பயிறு கடையில் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான பாசிப்பயிறு கடையில் ரெடி ஆகிட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பாடும் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். நம்ம வடித்து எடுத்த சாதம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கும்போது கொஞ்சம் அதிகமாக குழம்பு ஊற்றி வைங்க. அப்போனா மதியம் சாப்பிடும்போது கிட்ஸுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிட்டு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அடுத்து உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.